இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, இதை வீணடிக்காதீங்க. ஹாய், நான் உங்கள் வினோத்குமார். அவங்க இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம். ஒரு பெரிய கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பயணிக்கிறாங்க. திடீர்னு அந்த கப்பலோட கேப்டன் இந்த கப்பல் கூடிய சீக்கிரம் முழுகி போகுது, நம்ம எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதில் இருக்கிற மக்கள் எல்லாம் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கேப்டன் இல்லை, நம்மளை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதில் எல்லாம் ஒவ்வொரு கடவுளை வேண்டிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த எல்லாம் தனித்தனி கடவுளை வேண்டுகினா எந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்க? இந்த எல்லாம் அந்த கடவுள் காப்பாற்றிடுவார், அந்த கடவுள் காப்பாற்றிடுவான்னு நம்பி விட்டாங்கன்னா யாராவது ஒரு கடவுளை நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஐடியா பிடிச்சி போகுது. எல்லா மக்களும் சேர்ந்து எந்த கடவுளை கும்பிடலாம் அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து பிள்ளையாரை கும்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து பிள்ளையாரை கும்பிடுறாங்க. பிள்ளையாரை கும்பிடும்போது திடீர்னு பிள்ளையார் அந்த கப்பலில் இறங்குறாரு. ஒரு பெரிய உருவத்தோடு இறங்குறாரு. இறங்கின உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு அந்த கப்பலில். இப்போ டான்ஸ் ஆடும்போது அந்த கப்பல் ஆடுது. இப்போ கொஞ்ச நேரம் ஆடி நின்று திடீர்னு ஒரு ஆளை பிடிச்சி கடலில் தூக்கி விசிறி அடிச்சிடுறாரு. விசிறி அடித்து திருப்பி ஆட ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆடி திருப்பி நின்று இன்னொரு ஆளை பிடிச்சி தூக்கி கடலில் எரிச்சிடுறாரு. இப்படியே நடந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. திடீர்னு எல்லா மக்களும் நின்று கத்துறாங்க, நிறுத்துங்க, இது என்ன பண்ணுறீங்க? எங்களை காப்பாற்றுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம், நீங்களே எல்லாரையும் சாவடிச்சிங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. புள்ளியார் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் என்ன, நீங்களும் ஆடி பாடி வருஷம் வருஷம் என்னை தூக்கி கடலில் விசிறி எரிக்கிறீங்களே அப்படின்ட்டு. எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஆமாம்ல, நம்மளும் வருஷம் வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை தூக்கி கடலில் விசிறி எரிக்கிறோமே, சரிதானா அது அப்படின்னு. நீங்கள் சரியா தவறான்னு யோசிக்கிறீங்களா? அது சரிதான். ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளையாரை விசிறி எரிக்கல, பிள்ளையாரோட உருவ பொம்மையை தான் கடலில் விசிறி எரிக்கிறோம். அப்படின்னா அந்த பொம்மை ஒரு மனுஷன் உருவாக்குனது. மனுஷன் உருவாக்குன பொருள் எதுவாக இருந்தாலும் அழிக்கலாம். ஏன்னா அழிக்கிற உரிமை மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் மனுஷனால் உருவாக்க முடியாத பொருளை அழிக்கிற உரிமை மனுஷன் கையில் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் ரைட், இயற்கையாக இருக்கலாம், இல்லை உயிரினங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை அழிக்கிற உரிமை மனிதர்களுக்கு இல்லை. தன்னோட உயிராக இருந்தாலும் இல்லை மற்றவங்களோட உயிராக இருந்தாலும் அதை அழிக்கிற உரிமை மனிதர் கையில் இல்லை. மனிதன் எதை உருவாக்குறான், வீடு, காரு, மொபைல், எந்தெந்த பொருள் மனிதன் உருவாக்குனாலும் அதை வேணால் அழிக்கலாம், ஏன்னா அதை திருப்பியும் செய்ய முடியும். ஆனால் மனிதனால் உருவாக்க முடியாத பொருள் அதை அழிக்கிற உரிமை மனிதர்களுக்கு கிடையாது. அது மற்றவங்கள உயிராக இருந்தாலும் சரி, தன்னோட உயிராக இருந்தாலும் சரி. ஆனால் தன்னோட உயிர் இறைவனோட படைக்கப்பட்டது, அது அழிக்கிற உரிமை கூட அவன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அவன் படைச்சிருக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கிறான். அதனால் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்காக வாழுங்க அண்ட் சாதிங்க. வாழ்க்கையை புரிஞ்சு அழகான இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க, வாழ்ந்து அனுபவிங்க. நன்றி. இந்த சின்ன வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.